சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நாம் மோசமான உலகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மோசமான உலகம்னா உலகம் மோசமானதல்ல, மோசமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் சூழ்ந்த அந்த கூட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மேபி ஒரு சில சமயங்களில் நாம கூட அது இருக்கலாம். ஆனால் நாம் கடவுள் பக்தியோடு இருக்கும்போது அது தூய்மைப்படுத்துகிறோம். இருந்தாலும் அதன் பாதிப்புகள் நமக்கு வரும். ஒரு வீட்டை நெகட்டிவிட்டி இல்லாமல் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? அதை சுத்தம் பண்ணுறோம், ஒட்டடை க்ளீன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணி பூஜைகள் பண்ணி ஒரு நல்ல எண்ணங்களை வச்சு சந்தோஷமான மனநிலைக்கு கொண்டு வரோம். நம்ம முயற்சி பண்ணி அப்போ நெகட்டிவிட்டி போயிடும். அதுபோல தாங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி என்ன தெரியுமா? அவன் என்ன பண்ணிடுவானோ, அவன் எனக்கு ஏதாவது தப்பாக நினச்சிருவானா, இது நடக்குமா, இது நடக்காதா, இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்னு நாம் அடுத்தவங்க கிட்டேயே நம்மளோட அங்கீகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். இதுவே ஒரு நெகட்டிவிட்டிங்க. நாம் யாரை பற்றியும் எந்த கவலையுமே படக்கூடாது. நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தூங்கி எழுந்தால் தான் இந்த உலகம். நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது இந்த உலகம் எதுவுமே கிடையாது. அப்போது நீங்கள் மட்டும்தான் உண்மையானவர். அந்த உண்மையான நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கீங்கன்ற ஒரு கருத்தோடு இருந்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் உங்களுக்குள்ளே சேர்க்காம சிவ சிந்தனையோட கடவுள் பக்தியோடு இருக்கும் பொழுது எந்த வித நெகட்டிவிட்டியும் உங்களுக்குள்ளே வராது. அது கதவை அடைச்சிடும். நெகட்டிவிட்டிக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் உள்ளே வரும். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். தன்வினை தன்னை சுரும்ன்ற டைட்டிலில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பேச போகிறோம். இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனமாக கேளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இது ஒரு கதை, சின்ன கதையை சொல்லிவிட்டு இந்த உலக ரீதிக்கான அந்த கதையில் இருக்கிற மெசேஜை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதிக்கான மெசேஜையும் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. பஸ்மாசுரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் கடும் தவம் புரிவான், எக்கச்சக்கமான தவம், தன்னை வருத்தி கொள்வான். இப்போ அசுரர்கள் ஏன் இதில் சொல்கிறாங்கன்னா, அசுரர்கள் என்பவர்கள் தீய குணம் படைத்தவர்கள். எப்பவுமே நல்ல குணம் படைத்தவனுக்கும் தீய குணம் படைத்தவனுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நல்ல குணம் எப்பயுமே சாத்விகமான குணத்தோடு போவான், எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக போவான். ஆனால் தீய குணம் அப்படி இல்லை, ஃபயராக இருப்பாங்க, ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதையாவது பண்ணணும்னு சொல்லி தன்னை வருத்திக்கிட்டு கூட தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அசுரர்கள்னு புராணங்களில் பிரித்தாங்க. தேவர்களை நல்லவர்களாக பிரித்தாங்க. ஸோ இதுதான் அதோடைய கிளாரிஃபிகேஷன். அசுரர்கள் வாழ்ந்தாங்களா, தேவர்கள் வாழ்ந்தாங்களா இல்லை, அவங்க கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் இதுதான். இந்த அசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிவான். சிவனும் நேராக வருவார். ஏன்னா அந்த பரம்பொருள் எப்பயுமே கருணையானவர். தன்னை நோக்கி தவம் புரியறவனுக்கு அவர் உதவி பண்ண தான் நினைப்பார். அவன் நல்லவனா கேட்டவனெல்லாம் பார்க்க மாட்டார், கொடுத்துருவார் எதுவாக இருந்தாலும். அதுபோல் அந்த பஸ்மாசுரன் கேட்பான், சிவனே நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும் அப்படின்னும் போது, எப்பா நீ கேட்குறது ரொம்ப மோசமாக இருக்குப்பா, வேண்டாம்ப்பா, வேறு ஏதாவது கேள, இதை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, நான் உன்னை நோக்கி தவம் பண்ணியிருக்கேன், என்ன நான் வருத்திருக்கேன், இதுக்கு பலன் உண்டா இல்லையா, இல்லைனா விட்டுரு அப்படின்வான். உடனே சிவனும் கொடுத்துருவாரு. இவனுக்கு ஒரு டவுட் வரும். சிவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டார், ஒருவேளை இது உண்மையாக இருக்குமா, பலிக்குமா, சரி அவர்கிட்டயே சோதனை பண்ணிடுவோன்னு, சிவனே உன் தலையில் நான் கை வைக்கிறேன், நீ பஸ்மமானா இந்த சக்தி எனக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னும் போது, ஏன் வரத்திலேடா சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி இவர் ஓடுவார் தலை தெறிக்க. அப்போ விஷ்ணுவை வேண்டுவார். அவர் காக்கும் கடவுள், என்கிட்டேருந்து பிரிஞ்சவர் தானே விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுவார். அவர் என்ன பண்ணுவார், மோகினி அவதாரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பார். பெண் அவதாரம் எடுத்துக்கிட்டு அவன் முன்னால் வருவார், பஸ்மாசுரன் முன்னால். பஸ்மாசுரன் தான் யாரை தேடி ஓடணுமோ அதெல்லாம் மறந்துட்டு அவளோட அழகில் மயங்கிட்டு, அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் பொழுது, அப்போ அந்த மோகினி சொல்லுவா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் டான்ஸ் ஆடுற மாதிரி நீயும் டான்ஸ் ஆடணும், அந்த அசைவுகள் ஒரே மாதிரி இருக்கணும், சேலஞ்சா அப்படின்வான். சரி ஓகே அப்படின்னும் பொழுது இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது மோகினி கடைசியில் தலையில் கை வைப்பா. அதே போல் இவனை கை வச்சு எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவான். இது கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கதையோட இந்த உலக ரீதியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது ஒருத்தன் ஏழ்மையாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே கெட்ட குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். ஏழ்மையாக இருக்கும்பொழுது கெட்ட குணம் மறைஞ்சி நல்ல குணம் ஐயோ நான் இப்படி இருக்கேனே, யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு பலவாறாக கையெடுத்து வேண்டுவான். அதே அவனுக்கு கொஞ்சம் பணம் காசு வரும்போது அவனுக்குள்ளே இருக்கிற திமிர் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் நல்லவனுக்கு அப்படியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் எப்பொழுதுமே அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தன்னுடைய முன்னாடி இருந்த நிலைமையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த காலத்திலேயே ஒழுங்காக வாழ்வான். ஆனால் நான் சொல்கிறது கேடு கெட்டவர்களுக்கு. இந்த கேடு கெட்டவர்கள் பணம் வந்த பிறகு அப்படியே மாறிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய தீங்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த தீங்கு சும்மா விட்டுருமா? இதோ பஸ்மாசுரன் எப்படி சிவனுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினச்சா அவனே அழிஞ்சானோ, அதுபோல் அவனும் அழிவான்றது இந்த உலக ரீதியானது. ஆனால் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருது. அது என்னன்னா, நாம் எல்லாருமே ஒரு பஸ்மாசுரன் டைப் தாங்க. காரணம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த தூண்டுதலான விஷயம், ஆன்மீக விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம பலவாரம் முயற்சி பண்ணுவோம். சில சித்துக்கள் நமக்கு கிடைச்ச பிறகு அதை நம்ம தவறாக பயன்படுத்திக்க
நினைக்க ஆரம்பிப்போம். அதுவே நமக்கு அழிவாக மாறிடும். ஏன்னா ஒரு ஞானத்தன்மையை நோக்கி போகும் பொழுது அந்த ஞானத்தன்மையில் பலவித சித்துக்கள் வரும். அந்த சித்துக்கள் எதற்கும் மயங்கி விடாமல் மேற்கொண்டு தன்னோட ஞான நிலையை மட்டுமே நினைத்து கருத்தில் கொண்டு எதை அடைய வந்திருக்கிறோமோ இந்த உலகத்தில் அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இடையில் ஏற்படும் இந்த சில மாய சித்துக்களுக்கு மயங்கி இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா கீழே இறங்கிடுவோம். அதுபோல தான் இன்றைக்கி நிறைய பேர் ஞானிகள்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு அதையே சொல்லி போதிச்சு மக்களை ஒரு மெஸ்மரிசம் பண்ணி தனக்கு ஏற்பட்ட அந்த சித்துனால அப்படி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆன்மீக ஞானத்தை தேடுகிறவன் யாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்த தேவையில்லை. தனக்கு ஞானம் இருக்கணும்னு யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. அவனுடைய நடவடிக்கைகளை எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும். அவர்களே அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு அவங்களே அவங்கக்கிட்ட ஒரு சிஷ்யனாக வந்து சேருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணிக்கிட்டு வாங்க எல்லாரும் ஞானத்தை தேடுங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் ஞானத்தை அடைய முடியாது. ஏன் காரணம் அதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருடைய செயல் கர்மான்னு ஒன்று இருக்குது, மன்னிக்க வேணும், கர்மவினைன்னு ஒன்று இருக்குது. இந்த கர்மவினையின் பாதிப்புகள் கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே ஈர்க்கப்பட்டுடுவீங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அவனிடத்தில் சரணடைவதற்காக தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கணக்கு முடிகிற வரைக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் ஞானத்தை அடைய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அடைய முடியாதுன்னு தெரிந்தவங்ககிட்ட தான் விளம்பரத்தை தேடி அவங்ககிட்ட இந்த காசை பிடுங்கி உனக்கு ஞானத்தை தரேன்னாரு. உண்மையான குரு யாருக்கும் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேடுபவனுக்கு இயற்கையே அந்த குருவை அவனுக்கு காட்டி கொடுத்து விடும். அந்த குருவின் பால் அவன் சரணடையும் போது அந்த குருவின் ஞான திருஷ்டியினால் இவன் நிச்சயமாக ஞானங்களை பெறுவான்னு சொல்லி அவனுக்கு போதிக்க ஆரம்பிப்பாங்களே தவிர யாருக்கிட்டையும் போய் யோகத்தை கற்றுத்தரனா தயவு செய்து போகாதீங்க. உங்கள் மனதிற்குள் குரு இருக்கிறான், இறைவனிடம் கேளுங்கள், உங்கள் மனசுக்குள்ளேயே கேளுங்கள். அப்போது பெரியவங்க சொன்னதை எடுத்துக்கங்க. முதல்ல நம்ம மனசை க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது மனனம் செய்து பதிவு செய்யப்பட்ட இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞானத்தை நோக்கிய பாதைகள் திறக்கப்படும். குருவானவர் உங்களுக்கு தன்னாலேயே உங்களை தேடி வருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.